அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? 32வது பதிவு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவானந்த போதம் 10வது பாடல். இப்போது நம்ம உண்மை, வாய்மை, மெய்மை அற வழி நடப்போம். நம் உடம்பில் இருக்கும் இறைவன் இந்த பிறவிலேயே நம்முடன் பேசுவார். அதற்கு உண்டான வழிமுறைகளை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை இன்பம் மட்டுமே நேர்ந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்தி கொண்டது. நாம் ஏற்படுத்தி கொண்ட துன்பத்தை எப்படி போக்குவது என்று நாம் பார்க்கிறோம். இந்த கோப நிலைகளையும் நாம் எப்படி இல்லாமல் செய்வது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது சிவா ஆனந்த போதம், சிவசுந்தர தேசிகர் 9வது பாட்டில் மனம் அறிவை பார்த்து கேட்கிறது. ஆனால் மும்மூர்த்திகள் பட்டமாக இருந்தாலும் தேவேந்திர புகழ்ச்சி பெற்றாலும் பூலோகத்தில் பிறப்பதுண்டோ? அதாவது இந்த உலகத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் மீண்டும் பிறப்பார்களா என்று கேட்கிறது. அப்போது உயர்நிலையில் இருந்துட்டோம் அப்படின்னா பிறவி நமக்கு உண்டா கிடையாதா, பிறவி எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு மனம் வந்து அறிவை கேட்ட உடனே அறிவு சொல்லுது, மெதுவாக அருமையான பதிலை கொடுக்குது. வாழும் மாலையன் உத்திரன் இந்திரன் வானவரானாலும் சூழுமாம் யுகம் பிரளயம் தன்னில் சுகமுடன் வாழ்ந்தாலும் தாளுமான தொல்லுலகில் வந்து உருவார்கள். தரணியர் புகழ்ந்தேர்த்த வீழும் நெஞ்சமே அறநடி தேர்ந்தெடில் வினை குழி அளந்தாயே என்று கூறுகிறார். அப்போது வாழும் மாலையன் உத்திரன் இந்திரன் வானவரானாலும், அதாவது மாலையன் உத்திரன் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க வந்து ஒரு ஒரு பெயர்களை சொல்லியிருக்காங்களே தவிர அவங்கெல்லாம் இருந்தாங்களா இல்லையா அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையே கிடையாது. நம்ம இந்த உலகம் 750 கோடி பேர், இவர்கள் தான் நம்ம பார்க்கறது கேட்கறது, அதை வச்சு தான் நம்ம உரிமை பண்ண. செத்த பிறகு சொர்க்கம் என்பார் வீணர், செத்த பிறகு சொர்க்கம் என்பது எப்போ செத்த நித்தம் நித்தம் மனத்தை மாற்றி அமைக்கும் நிலையை மாற்றுங்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதனால் நம்ம கற்பனைக்கு போக வேண்டாம், நமக்கு தெரியாததுக்கு போக வேண்டாம், இல்லாததுக்கு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. இருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த உலகம் தான் ஒன்று. அப்போ இந்த உலகத்தில் உருத்திரர் இந்திரன் மாலையன் திருமால் பிரம்மா விஷ்ணு அப்படின்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா உயர்நிலையில் இருக்கிறவங்க தான். அப்போது உயர்நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிறவி உண்டா கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உண்டு. யார் இந்த பிறவிலே இரவை அடையிறதுக்கு உண்டு முயற்சிகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடையாதே தவிர மற்றபடி இவங்க வந்து உலகத்தை வாழ வைக்கிறதுக்கும் அவங்க வாழ்கிறதுக்கும் மக்களை வாழ வைக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக பிறவி உண்டு தான் செய்யும். சூழுமாம் யுகம் பிரளயம் தனில் சுகமுடன் வாழ்ந்தாலும், அதாவது சூழுமாம் யுகம் பிரளயம் அப்படிங்கிற பிரளயம் அப்படின்னா என்ன நடக்க போகிறதுனே நமக்கு தெரியாது. திடீர்னு எத்துக்குவாக்கு வரும், திடீர்னு பூமி சுனாமி வரும், திடீர்னு அது வரும், திடீர்னு பஞ்சம் வரும், திடீர்னு நோய் வரும், என்னெல்லாமோ வரும். அதுதான் இந்த உலகம். அப்போது சூழுமாம் யுகம் பிரளயம் தண்ணில் சுகமுடன் வாழ்ந்தாலும், அப்போது சிலவர் இப்போ பெரியவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ என்னதான் குழப்பங்கள் வந்தால் கூட அந்த பணத்தில் உயர்ந்தவர்கள், பதவியில் உயர்ந்தவர்கள், அரசாங்க பொறுப்பில் உயர்ந்தவர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர் வச்சு அவங்க சுகமாக தான் இருப்பாங்க. அதில் மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. அப்போது அந்த சுகத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதும் கிடையாது. நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா, அதுக்கு உண்டான என்ன முயற்சியை நாம் சுகமாக இருக்கிறதுக்கும் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நாம் துன்பமற்ற நிலையை இருக்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அவர்கள் இருக்கிறாங்கன்னா இருந்துட்டு போகிறாங்க. தாளுமான தொல்லுலகில் வந்து வருவார்கள். இந்த உலகத்தை சிவசுந்தர தேசிகர் தொல்லை தரக்கூடிய உலகம் எடுக்கிறார். எவ்வளவு நீங்கள் எப்படி கேட்கலாம் தொல்லை தர உலகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் நல்லா தான் பிறந்து வரீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக இந்த உலகத்தில் பார்க்கின்றவருடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்கிற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. அவர் ஒரு வீடு வச்சுருக்காரு, இவர் 2 வீடு வச்சுருக்காரு, இவர் 5 வீடு வச்சுருக்காரு, இவர் 10 வீடு வச்சுருக்காரு, அவர் அப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கார். அவர் இருந்தால் இருந்துட்டு போகிறார். நமக்கு என்ன வந்தது? சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குதா? அது மாதிரி இவங்க மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க நினச்சிக்கிடுங்களேன். நீங்கள் வேண்டியது உங்களுக்கு உண்ண உடை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதானே உங்களுக்கு தேவை. அது கூட முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் கல்வி அறிவை வளர்த்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் பண்பை வளர்த்துக்கிடுங்க, நற்குணங்களை வளர்த்துக்கிடுங்க, முன்னேறுங்க. யார் வேண்டாம்னு சொன்னது அதை விட்டு போட்டு நீங்கள் மற்றவங்களை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை தான் வரும். அப்போ தாழ்மான தொல் உலகுங்கிறாரு.
அப்போ ஏன் தொல் உலகம் அப்படின்னா, உலகம் நல்ல உலகம் தான், நீங்கள் பார்க்கின்ற கண்ணோட்டம் தான் வேறையாக இருக்குது. அப்போது அந்த கண்ணோட்டத்தினால நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தொல்லையாக ஆக்கி விட்டுருக்கீங்க. அதை நீங்கள் போக்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை பற்றியும் கவலைப்படாமல் 100% உண்மைக்கு மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னா எந்த கவலையும் உங்களுக்கு வரவே வராது. அப்போது மகான்கள் உங்களுக்கு வழிகாட்ட எழுதிய புத்தகங்களையும் ஞானிகள் உங்களுக்கு அருளிய நிலைகளையும் அந்த வழிகாட்டுதல்களையும் நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகள் வரவே வராது. தாழ்மான தொல்லைகள் வந்துடுவாங்க. தரணியர் புகழ்ந்தெடுத்த வீடு தெரிஞ்சுமே. தரணியர்னா அந்த பூமி உலகத்தில் இருக்கிறவங்க, பூலகத்தில் இருக்கிறவங்க யாராவது உங்களை பாராட்டின உடனே உங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்போது நீங்கள் பாராட்டுக்கு அடிமையானவர்கள். யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, ஏங்கி கொண்டிருப்பவர்கள் என்று சிவசுந்தர தேசிகர் சொல்கிறார். அப்போது நீங்கள் உண்மையை பேசி பாருங்கள். யாராவது உங்களுக்கு பாராட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு அது தொல்லையாக தான் தெரியும். ஏன் நாம் பொய் சொல்கிறான், புகழ்ந்து பேசி பெரிதுபடுத்துகிறான் அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் இதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அப்போது தரணியர் புகழ்ந்த வீடு நெஞ்சத்தில் நாம் சிக்க மாட்டோம். நமக்கு புகழ்ச்சி பிடிக்கவே பிடிக்காது. உண்மை பேசினா தான் புகழ்ச்சின்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். தான் சொல்கிறாரு, பொய்யாமல் என்ன புகழ் இல்லைங்கிறாரு. அப்போது நீங்கள் பொய் சொல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அதுதான் புகழ் அப்படிங்கிறாரு. பொய்யாமல் அந்த புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தருகிறார். அப்போது இந்த புகழை நோக்கி ஓட வேண்டிய அவசியமே இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் உண்மை பேசினீர்களே ஆனால் புகழ் தானாகவே உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் ஓடவே ஓடாதீங்க புகழுக்காக வேண்டி. அறநடி சேர்ந்ததில் வினைக்குழி அடைந்தாயே. அப்போது இந்த உலகத்தில் நீங்கள் இந்த பிறவியிலேயே இறைவருடைய பாதம் நம் உடம்பில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதத்தை என்ன எங்கே இருக்கிறது தெரிந்து கொண்டு அதை நீங்கள் இந்த பிறவியில் அடைந்தீர்களே ஆனால் தான் உங்களுக்கு இந்த பிறவியாகிய வினை குழி அப்படிங்கிறார். அதாவது புதை குழி நம்ம சொல்லுவோம், அது மாதிரி பிறவி குழி அப்படிங்கிறார். அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அப்போது திருவள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவர் அடி சேராதார் என்று கூறுகிறார். அப்போது இறைவர் அடி, இறைவனுடைய பாதம், அடி பாதம் நாம் அடைந்தோமையானால் நிச்சயமாக நமக்கு இந்த பிறவியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம், பிறவியை வராமல் பண்ணலாம். வள்ளலார் அவர்களும் இப்பிறவி போயின் எப்பிறவி வாய்க்கும் என்கிறார். அப்போ இந்த பிறவியிலேயே இந்த நல்ல கருத்துக்களை எடுத்து அறநெறி வழிகளிலே சென்று நாம் உயர்நிலையை நிச்சயமாக அடைய முடியும். அதற்கு எந்த விதமான மறுப்பும் கிடையவே கிடையாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே அறநெறியில் சேருங்கள் என்று திருசுந்தர தேசிகர் கூறுகிறார். உடனே மனம் 10வது பாடலிலே கேட்கிறது. ஆனால் வேதாகம புராண சாஸ்திரங்களை உண்டாக்கி வைத்தால் அவற்றால் என்ன பிரயோஜனம்? அப்போது வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், மகான்களுடைய நூல்கள், திருவள்ளுடைய நூல்கள், திருவாசகத்துடைய நூல்கள், திருமந்தத்துடைய நூல்கள் இருக்கின்றன. அவற்றால் என்ன பிரயோஜனம் என்று மனம் கேட்க அறிவு 11வது பாடலில் கூறுகிறது. நாம் இப்பொழுது இந்த 10வது பாடலுடன் நிறுத்திவிட்டு 11வது பாடலை நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஆகவே நீங்கள் இன்பத்தை மட்டுமே நோக்கி செல்லுங்கள், துன்பம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதற்குண்டான வழிமுறைகள் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். அதற்கு அச்சாரமாக இந்த உண்மையை மட்டுமே பேசுங்கள். வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த உண்மைக்கு நன்றி சொல்லி, உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சந்தோஷம், வணக்கம்.